எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கம்பளம் திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமடிமைகளால் வணங்கிக் கொள்ளுகின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய என்னுடைய மாணவ செல்வர் ரமணா ஐயா அவர்களே, அந்த பெருந்தகையாளருடைய மாணவ செல்வங்களாக விளங்கி நாள்தோறும் சைவ திருமுறைகளையும் சித்தாந்த சாத்திரங்களையும் சிந்தித்து வருகின்ற ஆர்வத்தை காட்டும் என்னுடைய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கணிந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவாசகத்திலே கீர்த்தி திருஅகவலில் அவர் கூறிய சில திருவிளையாடல்களை நாம் புராண முறையிலே சிலவற்றை சிந்தித்தோம். நேற்று சொன்னது போல ஆகமச் சிறப்பு என்று அவர் சொல்லியிருப்பதாலே அந்த வலைவீசின படலம் அதில் ஆகமச் சிறப்போடு வருகிறது. ஆனாலும் ஆகமங்களை மகேந்திரத்திலிருந்து சொன்னார். பின்னால உத்தரகோசம் அங்கே பெருமான் உமையம்மைக்கு சொன்னார். பெரிய புராணத்தினுடைய சேக்கிழாருடைய கொள்கைப்படி கைலாயத்திலே இருந்து மறுபடியும் சொன்னார் என்றெல்லாம் அந்த வரலாறு சொல்லப்படுவதாலே அதுவும் ஒரு திருவிளையாடல் தானே. பெருமான் வேதாகமங்களை செய்வது ஒரு பெரிய திருவிளையாடல். சொல்லை படைத்திருக்கிறார் என்று சொன்னால் பொருளை படைப்பதற்கு முன்னாலேயே சொல்லை படைக்கிறார் என்பதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தம். என்றால் பொருள் என்ன என்று அதுக்கு என்ன பெயர், அதுக்கு இலக்கணம் என்ன என்றெல்லாம் சொல்லணும் இல்லையா? பொருள் எங்கே இருக்கிறது, பிரமாணம் என்ன, இலக்கணம் என்ன, அதுக்கு சாதனம் என்ன, பயன் என்ன என்றெல்லாம் கேட்பதற்கு சொல் மிக முக்கியம். அதனால் பொருளை படைத்த பொருள் உலகத்தை அர்த்த பிரபஞ்சம் என்கின்ற பொருளை படைத்த பெருமான் முதலாவதாக சொல்லை படைக்கிறான். சொல் பிரபஞ்சம் என்பது சொல் உலகம் என்று நாம் தமிழ்ல சொல்றோம். சப்த பிரபஞ்சம் என்று வடமொழியில சொல்றாங்க. சப்த பிரபஞ்சத்தையும் அர்த்த பிரபஞ்சத்தையும் பெருமான் படைக்கிறான். அந்த சொல்லை படைக்கிற பொழுது தோற்றம் துடியதனில் என்ற அந்த உடுக்கை தான் ஒலி. ஒலி மூலமாகத்தான் பெருமான் நமக்கெல்லாம் சொற்களை உருவாக்குகிறான் என்பது நமக்கு தெரியும். அதில் ரெண்டு செய்தி நாம் தெரிந்து கொள்ளணும். முதல் செய்தி, ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே என்கிற பொழுது ஓசை வேறு ஒலி வேறு என்று நாம் தான் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இலக்கணத்தை தமிழ் இலக்கணத்துல எழுத்தோசை இசையோசைன்னு சொல்றாங்க. அவங்க அந்த ஒலி நம்ம ஒலிதான் சொல்றாங்க, ஒலியோட சொல்றாங்க. சைவ சித்தாந்தம் சொல்வது போல ஒலியை சொல்லல. எழுத்தோசை இசையோசை என்கிறார்கள் இலக்கணத்துல. அந்த எழுத்தோசை இசையோசைத்தான் நாம் என்ன பண்றோம், எழுத்தோசை என்பது ஒலி, இசையோசை என்பது ஓசை என்று நாம சொல்றோம். அப்பர் பெருமான் ஓசை ஒலியெல்லாம் ஆனா நீயே என்றால் ஓசை என்பது வெளிப்படுகின்ற வைகரி வாக்கு இசையோசையாக வெளிப்படுவது, ஒலி என்பது சூக்கமாக நாத வடிவிலே இருப்பது, அதுதான் எழுத்தோசை என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. எனவே அந்த ஓசை ஒலியலாம் என்ற அந்த இரண்டு வேறுபாட்டை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நன்னூல் இலக்கணம் படிக்கிற பொழுது நன்னூல்ல என்ன வருது, நிறைவுயர் முயற்சியின் உள்வழி துறப்ப எழும் அணுத்திரள் ஒலி எழுத்து, ஒலி எழுத்துன்னு வருதாங்க நன்னூல் இலக்கணப்படி. தமிழ் இலக்கணத்துல நிறைவுயர் முயற்சியின் உள்வெளி துறப்ப, உள்வெளி என்றால் உள்ளே இருக்கிற காற்று, அதை உதானம் என்ற காற்றுன்வாங்க. வயிற்றிலே இருந்து பேசுவதற்கு துணையாக இருக்கிற காற்று உதானம். அதுக்கு மேலே இங்க வெளியே வருகின்ற பொழுது வைகரி வாக்கா வந்தால் பிராணவாயு. அது இரண்டும் சேர்ந்துதான் நமக்கு வருகிறது என்று நம்ம சித்தியார்ல படிக்கிறோம். அப்போ நிறைவுயர் முயற்சியின் உள்வழி துறப்ப எழும் அணுத்திரள், அணுத்திரள்ன்றாங்க. அது அவங்க கொள்கை. அணுகாரணவாதம். நாம மாயைதான் காரணம் சொல்றோம். உலக படைப்புக்கு அது சொல்லாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் மாயைதான் காரணம். சொல் என்பது சுத்தமாயிலே தோன்றுவது சுத்தமாயா காரியம், பொருள் என்பது அசுத்தமாயா காரியம் என்று பிரிக்கிறோம். நாம் பொருள் எல்லாம் அசுத்தமாயா காரியம், சொல் எல்லாம் சுத்தமாயா காரியம். அது பெருமானுடைய நேர் கண்ட்ரோல் அது இருக்குது. அவர் தான் அதை கட்டுப்படுத்துகிறார்.
சொல்லை. எனவே 4 வகை வாக்கு என்றெல்லாம் நாம் படிக்கிறோம். அப்ப 2 விஷயம் நாம் தெரிந்து கொள்ளணும். சைவ சித்தாந்தம் ஓசை ஒலி என்று சொல்லுகிறது, வேறுபடுத்துகிறது. அப்புறம் அந்த ஒலி என்பது வாக்கு, அது சுத்தமாயிலே தோன்றுவது, பொருள்கள் எல்லாம் அசுத்தமாகி என்று பார்க்கிறோம். அதனால் பெருமானுடைய படைப்பிலே ஒலி அதுக்கு பின்னால் அது வேதமாக ஆகவமாக, திருவிளையாடல் புராணத்தில் படிச்சோம் இல்லையா, வேதத்துக்கு பொருள் சொன்னதுல பெருமான் சொல் உலகத்தை தோற்றுவிக்கிறான், அவன் வாயிலிருந்து பிரணவம் தோன்றியது, பிரணவத்திலிருந்து மற்ற சொற்கள்லாம் தோன்றி பின்னாலே வேதம் தோன்றியதுன்னு சொன்னோம் இல்லையா. அதுபோல பிரணவம் முதலாவதாக தோன்றுகிறது, பெருமான் அதை படைக்கிறான். அதனால வேத ஆகமங்களை படைக்கிறான் என்று நாம சொல்றோம். வேதத்தை பற்றி என்ன கருத்து? வேத நெறியிலே மீமாம்சை மதம், வேத நெறியிலே கர்மகாண்டம் தான் மிக முக்கியம்ன்றாங்க. ஞானகாண்டத்தை பற்றி அவங்க கவலைப்படுறது கிடையாது. யார்? மீமாம்சர்கள். அவங்க பூர்வ மீமாம்சர்கள் சொல்லுவாங்க. வேதத்துடைய கர்மகாண்டம் முக்கியம், கர்மமே பலன் தரும், நமக்கு கர்மமே பலன் தரும் என்பதாலே அவர்கள் கர்மகாண்டிகள். கர்மமே இறைவன் போலன்றாங்க. கர்மமே பிரம்மம் என்பதாலே கர்ம பிரம்மவாதிகள். மீமாம்சர்களுக்கு என்ன எத்தனை பெயர் இருக்கு பாருங்க. வேதத்துடைய கர்மகாண்டத்தை ஆராய்வதாலே அவர்களுக்கு கர்மகாண்டிகள் ஒரு பெயர். இப்ப சொன்னேன், கர்மத்தினா முக்கியம், அந்த காண்டத்தினா முக்கியமா என்றான். எனவே கர்மகாண்டிகள். அதுவே கர்மமே உனக்கு தெய்வம் போல, இறைவனை போல எல்லாவற்றையும் தரும், உனக்கு நீ செய்கிற செயலே உனக்கு பலன் தரும் என்பதாலே இறைவன் வேண்டாம். அதனாலே அவர் கர்ம பிரம்மவாதிகள். கர்மமே பிரம்மம் என்பதாலே அல்லது இறைவன் என்பதாலே அவர்கள் கர்ம பிரம்மவாதிகள். அவர் மீமாம்சை என்பது ஆராய்ச்சி. வேதத்தை ஆராய்ந்தவர்கள் 2 வகை ஆராய்ந்திருக்கிறார்கள். கர்மகாண்டத்தை ஆராய்ந்தார்கள், ஞானகாண்டத்தை ஆராய்ந்தார்கள். ஞானகாண்டத்தை ஆராய்ந்தவர்கள் உத்தர மீமாம்சை, கர்மகாண்டத்தை ஆராய்ந்தவர்கள் பூர்வ மீமாம்சை. எனவே பூர்வ மீமாம்சர்களுக்குத்தான் கடவுள் கொள்கை கிடையாது. ஞானகாண்டத்தை ஆராய்ச்சி பண்ற உத்தர மீமாம்சை அவளுக்கு கடவுள் கொள்கை உண்டு. ஆனா என்ன பிரச்சனை? அதுதான் திருவாசகர் நம்ம படித்தோம். என்ன படித்தோம் என்றால், ஞானகாண்டத்தை ஆராய்ச்சி பண்ணவங்க கடவுள் என்ன, கடவுள் யார், கடவுள் நடக்கிறத ஆராயல. யார் கடவுள் என்றால் நானே கடவுள், அகம் பிரம்மாஸ்மி என்று அங்க போயிட்டாங்க. வேதாந்திகளாக ஏகான்மவாதம் பேசிட்டாங்க. அதுதான் மாயாவாதம் என்னும் சண்டமாரதம் என்றார் அவர். விரதமே பரமாக, விரதமே பரமாக, அதுதான் பரம் என்று சொல்லி, அதுவே கடவுள் என்று சொல்லி, நோன்புதான் கடவுள் என்று சொல்லி சரதமாகவே சாத்திரம் காட்டியவர்கள் பூர்வ மீமாம்சர்கள். அது கர்மகாண்டத்தை சார்ந்தவர்கள். சமயவாதிகள் தத்தம் மதவை அமைவதாக அரட்டிமலன் சொல்றார் இல்லையா, அது உபாசனா காண்டம். பக்தி நெறியிலே பல தெய்வ வழிபாடு, உபாசனா காண்டம் போனவங்க. ஞானகாண்டம் போட பிரம்ம ஆராய்ச்சி செய்து ஒரே ஒரு பொருள்தான் இருக்கிறது, ஏகான்மவாதிகளாக மாயாவாதிகளாக மாறினார்கள். அப்ப வேதத்திற்கு ஆராய்ச்சி செய்த 3 வகையினரும் நமக்கு உடன்பாடு இல்லை. உடன்பாடு இல்லைன்னா நமக்கு வேறு கருத்தை சொல்றாங்க. நாம் கர்மகாண்டத்தை சொல்றோம். ஆனா கர்மகாண்டம் என்றால் வேதத்துடைய கர்மகாண்டம் வேள்வி, நாங்க சொல்ற கர்மம் வழிபாடு நாம சொல்றது. அதெல்லாம் வேறுபாடு இருக்குது. அது இப்ப வேண்டிய நமக்கு இருந்தாலும் வேதத்தை சொல்றேன். கர்மகாண்டத்தை ஆராய்ந்த பூர்வ மீமாம்சமோ, உபாசனா காண்டத்தை ஆராய்ந்த பலதெய்வ வணக்கம் உடையவர்களோ, வேள்வியை செய்தவர்களோ, அல்லது ஞானகாண்டத்தை ஆராய்ச்சி செய்தார்களே அதுல வேதாந்திகளோ நம்முடைய கருத்துக்கு உடன்பாடாக வரல. அவங்கெல்லாம் வேறு கருத்தை சொன்னார்கள். பெருமான் என்ன செய்தான்? வேதத்தையும் படைத்திருக்கிறான், ஆகமத்தையும் படைத்தான். நாம சொல்றோம் திருமந்திரத்துல வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்று திருமந்திரத்தில் அவர் சொல்றார். ஆனால் பூர்வ மீமாம்சர்கள் வேதத்துடைய கர்மகாண்டத்தை ஆராய்ந்தாங்க. என்ன சொல்றாங்க தெரியுங்களா? வேதம் அனாதி, அபௌர்ஷேயம், ஒருவராலும் செய்யப்படவில்லை, அது அனாதியாக இருக்கிறது, என்றும் தோன்றி இருக்கிறது, அது அழியாது என்று சொல்றாங்க. இந்த கருத்தெல்லாம் நமக்கு உடன்பாடு கிடையாது. அப்புறம் நான் இங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பெருமான் படைத்தது ஏன் 2 நூலாக படைத்தான் என்று ஒரு கேள்வி உண்டு. ஏன் வேதத்தை படைத்தான்? அது இருக்கலாம் இல்லையா? அது சொல்தானே, அப்படி சொல்ல வளரலாம் இல்லையா? ஏன் ஆகமத்தை படைத்தான் என்று சொன்னால், உலக மக்கள் இருவராக இருக்கிறார், 2 வகையா இருக்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிறார்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் உலகியலை அறநெறியோடு நடத்துவார்கள், சிவநெறியிலே சேர்வார்கள்.
அல்லது கடவுள் நெறியிலே சேருவார்கள், இறை நெறியிலே சேருவார்கள். ஆனா கடவுளை நம்பாதவர்கள் என்ன செய்யறாங்க? அறம் செய்வார்கள். அவர்கள் அறமே போதும், நல்லவர்களா இருந்தால் அறமே போதும்வாங்க. உலகியல் போதும்ன்றாங்க. உலகிலே ஒழுக்கமா இருக்கணும், உலகிலே அறம் செய்யணும் என்றெல்லாம் அதோடு நின்றுவாங்க. கடவுளை கும்பிட வேண்டும், கடவுளை கோயில் கட்டணும், கோயிலுக்கு போகணும், அடியாரை வணங்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதனால என்ன செய்தார்? வேதம் பொதுன்னார். இந்த மாதிரி அறம் விரும்புறாங்களா அவங்களா இருந்தாலும் சரி, கடவுள் கொள்கை இல்லைன்னாலும் பரவாயில்லை, அறம் செய்யறான் இல்லையா? எனவே உலகியல் என்று வைத்து உலகியலுக்கு பொது நூல், அவர்களெல்லாம் உலகவர். ஆனால் உலகத்திலே கடவுள் பற்றோடு உலகியலை வெறுத்து எங்களுக்கு எதெல்லாம் வேணாங்க, நாங்க செய்கிற அறத்தின் கூட பலன் கூட எங்களுக்கு வேண்டாம். பகவத்கீதையில கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதன்னா என்ன அர்த்தம்? கடமையை செய்யப்பா, நீ பலனை எதிர்பார்த்து செய்யாதே, செய்தால் அறம் அல்ல, அது கடமை அல்ல. நீ பாட்டு கடமையை செய், பலன் பின்னாலே பெருமான் தருவான் என்றுதான் அதுக்கு அர்த்தம். அதுபோல உலகியலை வெறுத்து உலகியல் பலனை காட்டிலும் அருளியல் வேண்டும் என்று போறாங்க இல்லையா, அவங்கன்னா சத்திரிபாதர்கள். அதாவது விஞ்ஞான சித்தியார்ல அருமையான பாட்டு, அந்த பாட்டை நம்ம மறந்துவிடக்கூடாது. அந்த ஆகவத்தை பற்றி சொல்ற பொழுது அப்பா எழுதியிருக்கிறாங்க, மேற்கோள் காட்டிருக்காங்க. வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள். வேதம்னு சொல்லுங்க, சைவம் சைவன ஆகமம். வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள். வேறுமுள்ள நூல் இவற்றில் விரிந்த நூல்கள். மற்ற நூல்கள்லாம் இருக்கலாம், மீமாம்சை மரத்துக்கு ஆராய்ச்சி நூல் இருக்கலாம், நியாயம் தர்க்கம் இருக்கலாம், ஸ்மிருதிகள் இருக்கலாம், புராணம் இருக்கலாம், இதிகாசம் இருக்கலாம், எல்லாம் வேறு இருக்கலாம், வேறு நூல்கள். அவையெல்லாம் இவற்றின் விரிந்த நூல்கள். வேதாகமங்களுடைய விரிவாகத்தான் அவையெல்லாம் இருக்கின்றன. எனவே வேறு உள்ள நூல் எல்லாம் இவற்றில் விரிந்த நூல்கள். ஆதி நூல், அனாதி, அமலம் தரு நூல் இரண்டும். ரெண்டு, ஆதி நூல், அனாதி, அமலம் தரு நூல் இரண்டு இருக்குது. ஆதி நூலாக ஒன்று சொன்னான், இன்னொரு நூல் ஒன்று சொன்னான். இரண்டு அமலம் தருகின்ற நூல் இரண்டு. எது? ஆரணம் சைவம் ரெண்டு. ஆரணம் என்றால் அது பொது, ஆரண நூல் பொது. சைவம் அருஞ்சிறப்பு நூலாம். உலகியல் நூலா இருக்கிற வேதம் இருக்கல்லவா, அது பொது நூல், அரும் சிறப்பு நூல் ஆகமம். சைவம் அவர் போடுறார், சைவம்னா சிவாகமம். எதுக்கு சொன்னார்? அடுத்த வரி சொல்றார், நீதியினால் உலகவர்க்கும், நீதியினால் உலகர்க்கும் சத்திரிபாதர்க்கும் நிகழ்த்தியது. உலக மக்களுக்காக, பொதுமக்களுக்காக அறம், அது வேதம். சிறப்பு சத்திரிபாதம், அருள் நிலையுடையவர்கள், அருளாளர்கள், அவர்கள் வழிபாடு முக்கியம். எனவே அவர்களுக்காக சத்திரிபாதம் அவர்களுக்கெல்லாம் ஆகமலை சொன்னான், சிவாகமலை சொன்னான். நீதியினால் உலகர்க்கும் சத்திரிபாதர்க்கும் நிகழ்த்தியது அரும் சிறப்பு நூலாம், ஆரணம் பொது நூல் என்று சொன்னார். அதனால் வேதங்களை நாம் பார்த்தாச்சு. நந்தம்பாடியில் நான்மறையோனாய் விரித்து சொன்னான். ஆகமங்களை பற்றி சொல்ற பொழுது நம்ம அதை படித்தோம். இருந்தாலும் இந்த இணைப்பு கருதி இப்ப நான் அந்த வரிகளை மட்டும் படிக்கிறேன். கீர்த்தி திரகவல்ல ஆகமத்தை பற்றி என்ன வருகிறது என்றால், நான் சொல்றது கீர்த்தி திரகவல் நான் படிச்சுட்டு தான். அதுல மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருடையும், அது ஆகம சிறப்பு, ஆகம குறிப்பு. திருவாசகத்துல உள்ள போனா ஆகமத்தை பற்றி நிறைய இருக்குது, ஆகம செய்திகள் இருக்கிறது, ஆகமத்தை பற்றி குறிப்பு இருக்குது. ஆனா இங்க நீங்க பார்த்தீங்கன்னா கீர்த்தி திரகவலை பார்த்தீங்கன்னா, முதல்ல மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தான். அப்புறம் என்ன வருது? கல்லாடும் பஞ்சப்பள்ளி வலை வீசிய பாடல் வருது. இது ஆகமத்தோடு தொடர்புடையவை. பெருமான் ஆகமலை சொன்ன பொழுது உமையம்மை அலட்சியமாக கேட்டால் நம்ம வலை வீசிய படத்தை பார்த்தோம் இல்லையா? அதனால முருகப்பெருமான் எல்லா சுவடைகளும் போய் கடலை போட்டார், விநாயகப் பெருமான் கையில் இருந்து கிழிச்சு போட்டான்னு படிச்சோம் இல்லையா? அந்த வலை வீசின படத்தோடு தொடர்புடையது ஆகமம். எனவே கல்லாடம் பஞ்சப்பள்ளி இங்கெல்லாம் உமையம்மை செய்து பூஜை செய்து ஓரளவு பெருமானுக்கு அந்த கோபம் தணிந்தது. அலட்சியப்படுத்தினாய் ஆகமத்தை என்ற அந்த கோபம் தணிந்ததுதான். நல்லாளோடு நயப்பொருள் எய்தினார், எஞ்சாதி என்று இன்னொரு விளைத்தார்
அதுக்கப்புறம் தான் கிராத வேடமோடு கிஞ்சிக வாயவள் விராவு கொங்கை நற்றடம் படிந்தது பலவீசிற படம், அது நம்ம படிச்சுட்டோம். மாவேட்டாகிய ஆகமம் வாங்கினார். அப்போ மகேந்திரமலை, கல்லாடம், பஞ்சப்பள்ளி, பலவீசிற படமா இருக்கின்ற மதுரை பக்கத்தில் இருக்கிற கடல், இங்கெல்லாம் மீனவ பெண்ணாக அம்மா பிறந்தது. அது வச்சு அப்புறம் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கி மறுபடியும் மற்றவை தம்மை மகேந்திரத்திலிருந்து மீண்டும் மகேந்திரத்திலே இருந்து 5 முகங்களால் படித்தார். அதுவரையில் ஆகம குறிப்பு, ஆகம சிறப்பு. மிக சுருக்கமாக வரலாற்றை ரொம்ப அழகா சொன்னார். அதற்கு பின்னால் தான் நான் உங்களுக்கு சொன்னேன், உத்தரகோச மங்கைகள் இருந்து வித்தக வேடம் காட்டியதும் ஆகமத்தினுடைய தொடர்பாக சொல்கிறார்கள். அது கருத்து வேறுபாடு இருக்கிறது. மாணிக்கவாசகருக்காக ஞானாசிரிய கோலம் வந்தது, அது இல்லை உமையம்மைக்காக அங்கே வித்தக வேடமாக ஞானாசிரியனாக இருந்து சொன்னார் என்று சில கருத்து சொல்றாங்க. அதனால அதையும் சேர்த்துங்க. அப்ப இந்த கீர்த்தி திரகவல்ல இந்த பகுதி அந்த 5 முகங்களால் படித்தது ஆகம சிறப்பு, உத்தரகோசமங்கள் படித்தது, இதெல்லாம் ஒரு புறம். இதற்கு மேற்பட்டு தான் சேக்கிடார் சொல்வது. சேக்கிடார் நம்ம படிக்க போறோம். அதெல்லாம் சேக்கிடார் ஆகமத்தை உமையம்மைக்கு சொன்னதை சொல்ல போகிறார். அந்த அம்மா என்ன நிலையிலே ரியாக்ட் பண்ணாங்க, அதை படித்தபடி என்ன அவங்க செய்தார்கள் என்பதெல்லாம் படிக்குவோம். அதனால் இன்னைக்கு சொல்ற பகுதி அதான் உங்களுக்கு ஆகம சிறப்புன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்காக. இதெல்லாம் ரமணா உங்களுக்கு முன்ன சொல்லியிருக்கலாம், எல்லாம் சொல்லியிருக்கலாம். எந்த அளவுக்கு அவர் சொன்னார், எந்த அளவுக்கு நீங்க நினைவு கொண்டீங்க எனக்கு தெரியாது. இருந்தாலும் கீர்த்தி திரள் படிக்கிற பொழுது இந்த ஆகம சிறப்பை நாம் சொல்லிட்டா அப்புறம் நாம ஒவ்வொரு விளையாடலாம் படிக்கலாம் என்றுதான் இன்றைக்கு ஆகம சிறப்பை சொல்லலாம் என்ற ஒரு எண்ணத்துல ஓரளவு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு அடுத்து இங்கேயே என்ன பண்ணுங்க, சிவபுராணத்தை பாருங்க. சிவபுராணத்துல ஆகமம் என்ற ஒரு சொல் வருகிறது. நான் மொத்தமா டீப்பா போகல, சில குறிப்புக்காக சொல்றேன். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வார்கள் வருது இல்லையா? இதே பகுதியில வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கல்ல நுண்ணியன் என்று வருது. அப்ப என்ன கருத்து அவர் சொல்றார்? வேதங்களாலே காண முடியாதுன்னார். நேற்றே பார்த்தோம், கையிலே சிவஞானபுரத்தை வைத்திருக்கிறார், தட்சிணாமூர்த்தி வடிவம். காலிலே மறை வேதத்தை பாதுகார் அணிந்திருக்கிறார் பார்த்தோம். அதனால் வேதங்கள் எல்லாம் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணி என்றால் காண முடியல. ஐயா என்பதை அன்னைக்கு சொன்னேன், அதிசயப்படுகின்றன வேதங்கள் எல்லாம். ஓங்கி ஆழ்ந்து அகன்று இருக்கிறானே, நுண்ணினார் நுட்பமாக இருக்கிறானே, சூக்கும பொருளா இருக்கிறானே என்று அதிசயப்படுகின்றன அங்க சொல்லிட்டார். ஆனால் அப்படி சொன்ன அந்த பெருமானை பற்றி இங்க என்ன சொல்றார்? ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான். அன்னிப்பான் என்றால் இனிப்பான் அர்த்தம், அனுபவத்திற்கு வருவான் அர்த்தம். அப்ப வேதம் அறிவிக்கிறது, ஆகமம் அனுபவத்தை தருகிறது. அதான் வித்தியாசம். உண்மை விளக்கத்தை ஏன் படிக்கிறோம்? உண்மை விளக்கத்தில் நடராஜ பெருமான் படிக்கிறோம் இல்லையா? எவ்வளவு சிறப்பா அவர் சொல்றார். அதாவது மந்திர வடிவம், நீங்களாம் படிச்சீங்க. மந்திர வடிவம், ஆன்மா ஒரு வடிவம் பெருமானுக்கு, அருள் ஒரு வடிவம் என்றெல்லாம் படிச்சோம் இல்லையா? நடராஜர் ஏன் சொல்றார் என்றால், பெருமானை பற்றி சொல்ற பொழுது நமக்கு அனுபவம் வர வேண்டும். 3 தமிழ் முத்தமிழ், இயல், இசை, நாடகம், இந்த 3 தமிழ் என வைத்தாங்க என்றால், இயல் தமிழ் ஞானத்தை தரும். நமக்கெல்லாம் சாத்திரங்கள் திருமுறைகள் எல்லாம் படித்த ஒரு ஞானம் வருது இல்லையா? பெருமான் அடைகின்ற சிவஞானம், அந்த சிவஞான செய்தி நமக்கு திருமுறைகளிலும் சாத்திரங்கள் வரும். அது இயல் தமிழ். ஆனா அதிலே இசைத்தமிழ் இருக்கு இல்லையா? தேவாரத்தின இசையெல்லாம் இருக்கு இல்லையா? பண்ணோடு பாடிய பாடல்கள் எல்லாம், பண் சுமந்த பாடல்ன்றா இல்லையா? அவையெல்லாம் அந்த இசைத்தமிழ் எல்லாம் பக்தியை தரும், ஞானத்தை தரும். என்றால் அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்து பெருமான் இருக்கிறான் என்று சிவஞான போதம் எப்படி விவாதங்களினாலே நிறுவுகிறதோ, சிவஞான போதம் ஆராய்ச்சி நூல், தத்துவ ஆராய்ச்சி நூல். எனவே விவாதங்களோடு நிறுவுகிறது. திருமுறைகளை தத்துவ ஆராய்ச்சி கிடையாது. அது பாட்டு பெருமான பாட வானாகி இருக்கிறாய் மண்ணாகி இருக்கிறான் பாடுவாங்க தோத்திரங்கள். எனவே திருமுறை எல்லாம் பக்தியை தரும், இயல் தமிழ் ஞானத்தை தரும், இசைத்தமிழ் பக்தியை தரும், நாடகத்தமிழ் அனுபவத்தை தரும்.
ஒரு நாடகத்தை பார்க்கிற பொழுது அதில் இயல் இருக்கிறது, இசை இருக்கிறது. இப்போ திரைப்படமே கூட எடுத்துங்க, அதில் வசனங்கள் எல்லாம் இயல் தமிழ், பாடல்கள் எல்லாம் இசைத்தமிழ், காட்சிகள் எல்லாம் நாடகத்தமிழ். வசனம் இருக்கிறது, பாடல் இருக்கிறது, காட்சிகள் இருக்கின்றன. அப்ப நாடகம் தான் நம்ம அனுபவம். அதனால்தான் என்ன ஆயிடுச்சு, சினிமா ஏன் வெற்றி பெறுது? 3 மணி நேரம் பார்க்கிற மறந்து போகுது, 3 மணி நேரம் ஓடி போகுது. புத்தகம் இதெல்லாம் படிச்சோம்னா அரை மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகி போச்சு, 1 மணி நேரம் ஆகி போச்சுன்னு நினைக்கிறோம் இல்லையா? ரொம்ப நேரம் ஆகி போச்சுன்னு நினைக்கிறோம் இல்லையா? இங்க நேரம் போவதுக்கு கணக்கு பார்க்கிறோம், ஆனா அங்க நேரம் போகாத பார்க்கிறோம். ஏன்னா அனுபவம். எனவே நாடகம் அனுபவத்தை தருவதாலே பெருமான் ஆனந்த நடனம் ஆடுகின்ற அனுபவம் உங்களுக்கு வேண்டும் என்றுதான் தில்லையிலே சென்று நீங்கள் அனுபவம் பெறலாம். அதனால் நடராஜ பெருமானை உண்மை விளக்கும் அடிப்படை நூல்ல மந்திரங்களை எல்லாம் சொல்லி, தத்துவங்களை எல்லாம் சொல்லி உங்களுக்கு அனுபவம் வேண்டும் அல்லவா என்றுதான் நடராஜ பெருமானை அங்கே சொல்லியிருக்கிறார். விரிவாக சொல்லியிருக்கிறார் இல்லையா? திருமந்திரத்துல விரிவா இருக்குது, கூத்துக்களுடைய வகையெல்லாம் இருக்குது பார்க்கிறோம். ஆனா உண்மை விளக்க சாத்திர நூல்ல நடராஜ பெருமானை அந்த திருவுருவத்தை பற்றி ரொம்ப அழகான விளக்கத்தை தந்திருக்கிறார், நமக்கு தெரியும். அது போல இங்க சிவபுராணத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆகமம் தானே சொல்லணும். ஆகமத்தை எப்படி சொல்றார் என்றால், எடுத்தவுடனே என்ன சொல்றார்? நமச்சிவாய் என்றார். மூல மந்திரம். ஆகமங்கள் தான் நமச்சிவாய் 5 எழுத்தை சொல்லுகிறது. எனவே மூல மந்திரம் அது அங்க சொல்லியாச்சு. ஆகமமாகின்ற அன்னிப்பான், ஆகம வழிபாட்டில் வழிபாடு செய்தால் உங்களுக்கு அன்னித்தல் என்றால் இனித்தல், அனுபவம் அர்த்தம். அனுபவம் உண்டு. ஆகமத்தினாலே உங்களுக்கு அனுபவம் உண்டு. வேதம் அறிவிக்கும் உங்களுக்கு, அவ்வளவுதான். வேதம் இதெல்லாம் இருக்குது அறிவிக்கும், ஆனா அனுபவம் தருவது ஆகமம் அங்க சொல்லிட்டார். அந்த ஆகமம் சொன்னதுனாலே ஆகம முறையிலே ஒரு ஞான குரு வேண்டும், எனவே குருமணிந்தார். ஆகம வழியிலே குரு வேண்டும், எனவே ஞான குருன்னார். அவன் ஏகன் அநேகனாக இருக்கிறான், சுரூபமாக இருக்கிறான், தடத்தமா இருக்கிறான். ஏகன் என்பது சுரூப லட்சணம், அநேகன் என்பது தடத்த லட்சணம் என்று பார்க்கிறோம். அதான் இதெல்லாம் முன்ன சொன்னதுதான். ஆகமத்தோடு ஆகம கருத்துக்களை எப்படி சொல்லியிருக்கிறார், இவையெல்லாம் ஆகம கருத்துக்கள். தடத்த லட்சணம், சுரூப லட்சணம்லாம் சொல்லி, அதற்கு பின்னால் வேகம் கெடுக்கிறான், ஆணவத்தை கெடுக்கிறான். ஈசன், எந்தை, தேசன், சிவன் 4 வகை மார்க்கம் நம்ம சொன்னது. ஈசனடி போற்றி என்பது தாச மார்க்கம், எந்தையடி போற்றி என்பது சற்புத்திர மார்க்கம், தேசனடி என்பது சகமார்க்கம், சிவன் சேவடி என்பது ஞான மார்க்கம். 4 மார்க்கத்தை சொல்லியிருக்கிறான் என்று பார்க்கிறோம். அவனர்களால் அவன்தால் வணங்கினார் என்றால் பெருமான் தான் பதிஞானம். பதிஞானத்தாலே அவனை அடைகிறோம். இதெல்லாம் ஆகம விதிகள், சித்தாந்தங்கள். ஆகமத்தில் இதெல்லாம் சொல்லுகிறார். அதே போல நிறங்களோர் 5 நம்ம சொன்னோம். சிவலிங்கத்திலே 5 முகங்களை ஞாசிக்கிறோம் அல்லவா? 5 முகங்கள் 5 நிறங்கள் அல்லவா? அங்கே வழிபாட்டை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். மாசற்ற சூரியன் வளர்ந்த மலைத்துடர் என்று பார்க்கிறோம். இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் பார்க்கிறோம். அதான் யோக நிலை. மனசிலே வைக்க சொல்ற, இதயத்திலே வைக்கின்ற, பூஜாஸ்தானமாக வைக்கின்ற ஒன்று, அது யோக நிலை என்று பார்க்கிறோம். இப்படி நிறைய நீங்க இங்க பார்த்தா, இதில் சிவபுராணத்தில் பார்த்தாலே ஆகம கருத்துக்களை ஆங்காங்கே சொல்லியிருக்கிறார். முழுக்க முழுக்க நம்முடைய ஆகமங்களைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை திருவாசகத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த ஆகம வரலாறு, அந்த வரலாறு என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளணும். ஆகமம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். நான் மீண்டும் சொல்லணும் அவசியம் இல்லை. அதாவது ஆகமம் என்ற சொல்லுக்கு வந்ததுன்னு அர்த்தம். சில பேர் பின்னால் வந்ததுன்னு சொல்றாங்க. ஏன்னா வேதத்தை முன்னிறுத்தி, வேதம் பொது நூலை முன்னிறுத்தினான் பெருமான், பின்னாலே சிறப்பு நூலை சொன்னான். எனவே வேதத்திற்கு பின்னால் வந்தது என்கிறார்கள். ஆனால் ஆகமம் என்றால் வந்தது என்றுதான் அர்த்தம். வந்ததுன்னு தான் அர்த்தம். இதான் வந்ததுன்னா என்ன? எங்கிருந்து வந்தது, யாரால் வந்தது, எப்போது வந்தது, இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா? இப்ப வந்தான்னு ஒரு வார்த்தை சொன்னா யார் வந்தான், எங்கிருந்து வந்தான் கேட்கணும் இல்லையா? அதே போல வந்தது என்று சொன்னால் அந்த நூல் யாரால் வந்தது, எப்போது வந்தது கேட்கணும் இல்லையா? அதனால் இது வேதம் ஆகம இரண்டையும் ஒரே சமயத்திலே பெருமான் சொன்னான். வேதங்களை பிரம்மனுக்கு சொன்னான் என்று சொல்றாங்க. ஆகமங்களை சொன்னது வரலாறு படிக்க போறோம். 5 பேருக்கு சொன்னார் என்று சொல்ல போறோம். எல்லா முகத்துல சொன்னதுதான்.
ஆனா ஈசான முகத்தின் மூலமாக ஆகமங்களை சொன்னார், மற்ற 4 முகத்தின் மூலமாக வேதங்களை சொன்னார் என்ற ஒரு கருத்து உண்டு. அதாவது சத்புருஷம் சத்யோஜாதெல்லாம் இருக்கு இல்லையா, அகோரம் பாமம், இந்த 4 முகங்களாலே வேதங்களை 4 வேதங்களை சொன்னான். அது பிரம்மனுக்கு சொன்னான் பெருமான். ஆனா ஆகமங்களை ஈசான முகத்திலே சொன்னான், அது நந்தி தேவருக்கு சொன்னார். இன்னும் பின்னாலே நந்தி தேவர் முனிவர்களுக்கு சொன்னார் என்று வரப்போது பெருமானத்திலே நேரடியாக கேட்டதாக சொல்லுவாங்க. எனவே ஆகமங்களை கேட்டவர்கள் இருக்கிறார்கள். அது இமயமலையிலே கைலாயத்தில் இருந்து கேட்டங்க உமையம்மை கேட்டிருக்கிறார்கள். கைலையின் சார்ல நந்தி சனத்குமார் மற்ற 4 அவர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கலாம், பின்னாலே முனிவருக்கு சொல்லியிருக்கலாம் என்றெல்லாம் நம்ம அந்த வரலாறு எப்படி வந்தது, ஆகமம் எப்படி இங்க வந்தது என்பதற்கெல்லாம் திருமந்தத்துல சில குறிப்பை சொல்லுகிறார். அந்த குறிப்பைத்தான் நம்ம இப்ப பார்க்கணும். அதுல என்ன முதல்ல என்ன செய்யலாம் என்று சொன்னால், ஆகமங்களை பற்றிய பெயர்கள் இருக்கு இல்லையா, அந்த பெயர்களை நாம தெரிஞ்சு கொள்ளணும். ஆகமம் என்று ஒரு பெயர், ஆகம் மட்டுமல்ல, ஆகமம் என்று ஒரு பெயர். அப்புறம் தந்திரம், தந்திரம் என்றால் ஆகமம். மந்திரம் என்றால் நமக்கு தெரியும், தந்திரம் என்றால் ஆகமம். தந்து என்றால் நூல் என்று வடமொழியில் நூல்னு அர்த்தம். தந்து என்றால் நூல். நூல் எப்போ நுட்பமா இருக்கு இல்லையா, ஊசிக்குள்ள போயிடுது இல்லையா, ஊசி காதுல போகுது இல்லையா நூல். எனவே நீங்க பார்க்கணும், வேடிக்கை நான் சொல்றது, ஊசியினுடைய துளைதான் அது. தைக்கிறாங்களே, துணி தைக்கிறாங்களே, அது ஊசியினுடைய கீழே இருக்குது, அது துளைதானே. ஊசி துளைன்னு சொல்றது கிடையாது, அது ஊசி காதுன்னு தான் சொல்றோம். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்க பட்டினத்தார். அந்த துளையற்றன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா, துளையற்றன்னு சொல்லாம காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கின்றார். அப்ப ஊசியினுடைய காதுன்னா, ஏன் காதுன்னாங்க, நூல் நுழைவதால். நூல் என்றால் 2 அர்த்தம் தமிழ்ல. த்ரெட் என்று சொல்லுகின்ற இந்த நூல் பருத்தி நூல். இன்னொன்று நூல் என்றால் இது போன்ற சாத்திர நூல்கள், மெய் நூல்கள். எனவே இந்த காது இருக்குல்ல, இந்த காது இது நூல்களை கேட்க வேண்டும், நூலினால் தோற்கப்பட வேண்டும். வள்ளுவர் சொல்றார், ஏற்கனவே ஒரு துளை இருக்குன்னா அது இருக்கலாம், அந்த துளை ஓசை போவதற்காகத்தான். ஆனால் ஓசையுடைய பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கேள்வியால் துளைக்கணும். காதுக்குள்ள எல்லா ஓசையும் போகுது, போகிற பொழுதே ஓ திருவாசகம் பாடுகிறார், ஓ தேவாரம் பாடுகிறார், இல்ல திரைப்பாட்டு பாடுகிறார், நமக்கு தெரியல வித்தியாசம். காதுக்குள்ளே போகிற ஓசையை வித்தியாசப்படுத்துது இல்லையா, வேறுபடுத்தணும் இல்லையா, அதைத்தான் சொல்ற. அதனால துளைக்கணும். எப்படி கேள்வியால் தோற்கப்படாத செவி கேட்பினும் கேளாத்தகையன. மற்ற ஓசையை கேட்டனா கேட்டாவிட்டா, கேட்பினும் கேளாத்தகையவை, அது செவிட்டு காதுதான். நூல் ஓசை அறிய உள்ளே போகாமல் இருந்தால் அது செவிட்டு காதுன்னு. அதனால ஊசியிலே நூல் நுழையுது இல்லையா, அதை ஊசி காதுன்னு சொல்றாமே, துளைன்னு சொல்லாம காதுன்னு ஏன் சொன்னாங்க, நூல் நுழைவதால் ஊசி காது. அதுபோல இந்த நூலெல்லாம் நுழையணும் காதல என்ற அர்த்தம். அதனால் தந்திரம், தந்து என்றால் நூல், எல்லாரும் கேட்கப்பட வேண்டிய ஆகமம் தந்திரம். அப்புறம் மகா தந்திரம், அதுக்கு பெயர் ஒன்று மகா தந்திரம். அப்புறம் சம்ஹிதை, சம்பீதை, அப்புறம் சிவஞானம். இத்தனை பெயர்கள் ஆகமத்திற்கு உண்டு. ஆகமம், தந்திரம், மகாதந்திரம், சம்ஹிதை, சிவஞானம். இது ஒன்னொன்னு ஏன் இப்படி சொல்லுகிறோம்ன்றதுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. ஆகமம் என்றால், ஆகம்னா என்ன என்றால் ஆகதம், கதம், மதம், 3 சொல் சொல்றாங்க. ஆகதம், கதம், மதம். ஆகதம் என்றால் சிவபெருமானிலிருந்து வெளியே வருதல். ஆகதம் வெளியிலே வருதான். சிவபெருமானுடைய அருளாலே அவன் உபதேசிக்கிறான், அவன் சொல்லுகிறான். எனவே ஆகதம் என்றால் சிவபெருமானத்திலிருந்து வெளிவருவதால் ஆகதம். கதம் என்றால் கேட்பது. உமையம்மையரை கேட்கிறார்கள், உமையம்மையார் கேட்கப்படுவதால் அது கதம். மதம் என்றால் அது சிவபக்தனுடைய கொள்கையாக, சமயமாக, மதமாக மாறுகிறது. ஆகமம் எல்லாம் சிவபக்தர்களுக்கு ஒரு கொள்கையாக, மதம்னா கொள்கை, கொள்கையாக, சமயமாக மாறுகின்றது.
எனவே ஆகதம், கதம், மதம், அந்த 3 சொற்கள்ல ஆ க மா இருக்கு இல்லையா, ஆகமம். எனவே ஆகமம் என்பது இப்படி வந்தது என்று அது ஒரு விளக்கம் தராங்க. இன்னொரு விளக்கம், ஆ என்றால் பாசம், கா என்றால் பசு, மா என்றால் பதி. அந்த எழுத்துக்களுக்கு எப்படி நம்ம பஞ்சாட்சரத்திற்கு 5 எழுத்துக்கு ஒரு சிம்பாலிக்கா சொல்றோம். சி என்றால் சிவம், வா என்றால் அருள், யா என்றால் ஆன்மா, அப்படி வச்சுக்கிறோம் இல்லையா. எழுத்துக்கு ஒரு பொருள் வச்சுக்கிறோம் இல்லையா, நாம வைத்துக் கொண்டது தானே, சிம்பாலிக்கா வைத்துக் கொண்ட பொருள் தானே. அதுபோல இங்க ஆகமத்துக்கு ஆ என்றால் பாசம், கா என்றால் பசு, மா என்றால் பதி. பதிபசு பாசத்தை 3ஆ சொல்லியாச்சு. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, அதே வந்து பதிபசு பாசம் 3ஐயும் சொல்லுவது மட்டுமல்ல, ஆ என்றால் ஞானம், அதேதான். ஆ என்றால் ஞானம், கா என்றால் புத்தி மோட்சம் புத்தி பேரு, மா என்றால் ஆணவ மலத்தினுடைய நீக்கம். அப்படி போல் சொல்றாங்க. இப்ப அந்த ரெண்டையும் வைத்து பார்க்கணும். ஆ க மா என்று வைத்துக்கிட்டு, ஆ என்றால் பாசம், அதுக்கு நேராக ஞானம்னு போடணும். கா பசுன்னு போடணும், பசுக்கு நேராக மோட்சம்னு போடணும். மா பதி, அதுக்கு நேராக ஆணவ மல அழிவுன்னு போடணும். இந்த ஆக மா என்பதுல ஆகதம் கதம் மதம் போல சிம்பாலிக்காக பதிபசு பாசத்தை சொல்லுகின்ற எழுத்துக்கள். ஏன் அப்படி சொன்னாங்க, ஏன் பாசம் சொன்னாங்க என்றால், பாசம் என்பது நமக்கு ஞானம் வந்தால் நீங்கிவிடும். எனவே ஞானம் பெற வேண்டும் என்பதால ஆ என்பதை ஞானம்ன்றாங்க, பாசம்னாங்க. பாசம் ஞானம் வந்தால் போயிடும். கா என்பது பசு, பசுதான் மோட்சம் அடையும், உயிருக்குத்தான் மோட்சம். எனவே முதல்ல பசு, கா பசுன்னாங்க, அங்கே மோட்சம்னாங்க. மா என்றால் பதினாங்க முதல்ல. அடுத்து ஆணவ மல அழிவு. யாரால் அழியும், பதியால் தான் ஆணவம் அழியும். எனவே பதி அழிகின்ற, மலத்தை அழிப்பது பதி அல்லவா. எனவே மாபதி என்று ஆகமத்துக்கு இப்படி 2 வகையாக பொருள் சொன்னார்கள். இருவேறுபட்ட விளக்கத்தை யார் தந்ததுன்னு எழுதியிருக்கிறாங்க. இந்த 2 பேர், இந்த ஆகமா என்ற பொருத்தத்தை பாம்பன் சுவாமிகள் விளக்கியிருக்கிறார். வேதத்தை குறித்த வியாசம் என்ற பகுதியில வேதங்களை பற்றி சொல்ற பொழுது இந்த ஆகமா என்பதை பாம்பன் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் என்று எழுதுறாங்க. ஆகமலை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், அன்பர் சபாரத்னம் என்றவர் பெயர். சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்தார். சிவாச்சாரியார், ரொம்ப ஆழமா படித்தவர். இப்பொழுது ஆஸ்திரேலியாலாம் போய் அவர் நிறைய பாடம் எடுக்கிறார். நேராக போறார். அவர்லாம் நமக்கு நல்லா தெரிந்தவர். அவர் சுருக்கமாக எழுதியிருக்கிறார் ஆகமலை பற்றி. அதுல சிலவற்றை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றுதான் நான் இந்த விஷயங்களை நான் சொல்றேன். எனவே முதல்ல ஆகமம் சொன்னார். அப்புறம் தந்திரம். ஆகமத்துக்கு தந்திரம் என்று பெயர் தான். தந்திரம் என்றால் என்ன என்றால், மந்திரம் நமக்கு தெரியலையா. மந்திரம் என்றால் என்ன அர்த்தம், மண் என்றால் மனம், மனசிலே எண்ணினால் திராணம் என்றால் காப்பாற்றும், துன்பங்களை போக்கி மனசுக்கு இன்பத்தை தரும். எனவே அது மந்திரம். மண் என்பதனால மந்திரம், மனசுக்குள்ளே எண்ணணும். அதேபோல தந்திரம் என்று சொன்னால் தனோதி, தன் என்றால் தனோதி, திராணம் என்றால் கொடுத்தல். தன் என்றால் தனோதி என்றால் தன்னை அடைந்தோரை காப்பாற்றுவது. தனோதி என்றால் தன்னை அடைந்தவருக்கு, திராணம் என்றால் காப்பாற்று, பாதுகாக்கிறது. அப்போ தந்திரம் என்று சொல்லுக்கு தன்னை அடைந்தவரை காப்பாற்றுகின்ற நூல் என்பதற்கு பொருள் என்று பாரு. இது சிவாகமங்கள் நமக்கு சொல்லுகிறோம். அந்த பொருள்களை விளக்கி கூறுகின்றது. அதாவது தத்துவங்களையும் மந்திரங்களையும், இந்த பொருள்லாம் இருக்கு இல்லையா, சைவத்துக்குள்ள தத்துவம், சைவத்துக்குள்ள மந்திரங்களை எல்லாம் விளக்கி கூறுவதுதானே ஆகமம். எனவே தத்துவங்களையும் மந்திரங்களை விளக்கி கூறி அதை நமக்கு அடைந்தோரை காப்பாற்றுவதாலே அது தந்திரம் என்றார். அப்புறம் மகாதந்திரம். மகாதந்திரம் என்று எது சொல்ல முடியும் என்றால், சில ஆகமங்கள்ல பொதுவாக ஆகமங்கள் 4 பாதம், சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 பாதமா இருக்குது. சில சமயங்கள்ல சில தந்திரங்கள்ல ஞானபாதம் மட்டும் இருக்கலாம், இல்ல கிரியாபாதம் மட்டும் இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். எனவே அதையெல்லாம் மகா தந்திரம் சொல்லக்கூடாது, தந்திரம் சொல்லலாம்.
கிரியை பற்றி சொல்லுகின்ற தந்திரம், ஞானத்தை பற்றி சொல்லுகின்ற ஞானபாதமுடைய தந்திரம். இன்றைக்கு பெரும்பாலும் ஆகமங்கள்ல ஞானபாதம் தான் கிடைக்குதுன்றாங்க, மற்றெல்லாம் அதிகமாக கிடைக்கலன்றாங்க. அதுபோல 4 பாதங்களும் இருந்தால் அகோர சிவாச்சாரியார் சித்தாந்த தத்துவ பிரகாசியை என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல்ல அகோர சிவாச்சாரியார் இதை சொல்றார். சரியை, கிரியை, யோகம், ஞானம் இந்த 4 பாடத்தோடு பதிவசு பாசம் 3ஐயும் விளக்கினால் அது மகாதந்திரம். 4 பாதம் இருக்கணும். பாதம்னா பாகம், சாப்டர். 4 பாதம் இருக்கணும். பதிவசு பாசம் என்ற 3 பொருளை விளக்கணும். 4 பாதத்தால் முப்பொருளை விளக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் மகாதந்திரம். அது 2. தந்திரம், மகாதந்திரம். அடுத்தது சம்ஹிதை தான். சம்ஹிதை, சிவசம்ஹிதை, சிலதான் சம்ஹிதை தான். அது எப்படி சம்ஹிதை என்ற பெயரால் பௌஷ்கர ஆகமத்தை பௌஷ்கர சம்ஹிதை என்று சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. 12,000க்கு மேற்பட்ட பாடல்கள், ஸ்லோகங்கள், 12,000க்கு மேற்பட்ட இருக்கணும் ஸ்லோகங்கள். அப்படி அமைந்து சமயம், வழிபாட்டு செயல், நித்திய அனுஷ்டான விதிகள், மருத்துவம், சோதிடம் எல்லாவற்றையும் அடக்கினால்தான் அது சம்ஹிதை. சம்ஹிதை இவையெல்லாம் அடங்கும், மொத்தம் அடங்கியிருக்கணும். இப்ப சொன்ன எல்லாம் அந்த மாதிரி 12,000 ஸ்லோகம் இருக்கணும். சமயத்தை பற்றி சொல்லணும், நம்முடைய ரிலிஜன், சமய கருத்துக்கள், வழிபாட்டு முறை, செயல்கள், நித்திய அனுஷ்டானம், நித்தியம் செய்ய அனுஷ்டான முறைகள் என்ன, மருத்துவம், சோதிடம் இவையெல்லாம் சொல்வது சம்ஹிதை. நான் பொதுவாக சொல்லுவாங்க, சமயம் என்று சொன்னால் ஒரு ரிலிஜன். இப்போ நம்ம மதம் இன்னைக்கு சொல்றோம், மதம் வேறு சமயம் வேறு நமக்கு தெரியும். மதம் என்றால் ஒரு கொள்கை, சமயம் என்றால் பெரும்பாலும் இறைவை பற்றிய சிந்தனை, உலகியலை மறந்து இறைவை பற்றிய கொள்கை இருந்தால் அது சமயம் நம்ம சொல்றோம். ஆனா என்ன சொல்றாங்க, எந்த சமயமாக இருந்தாலும் 4 முக்கியம்ன்றாங்க, 4 பாகங்கள். இங்க எப்படி சம்ஹிதை சொல்றாங்கல்ல, 12,000 ஸ்லோகம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதுபோல சமயம் என்றால் முதலாவது புராணம், முதல்ல மித்தாலஜி என்கின்ற புராணம் இருக்கணும். முதல் எல்லா சமயங்களும் புராணம் உண்டு. சைவ சமயம் பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா இந்து சமயம்ன்றாங்க, இல்லை இந்தியான்னு வச்சுங்க, 18 புராணங்கள் வடமொழி இருக்குன்னு சொல்றோம். நமக்கு 3 புராணங்கள், பெரிய புராணம், திருவிளையாட புராணம், கந்த புராணம் சிறப்பானவை. அது இல்லாமல் தல புராணங்கள், அது இல்லாமல் வெவ்வேறு புராணங்கள் எழுதியிருக்காங்க இல்லையா. இதெல்லாம் ஒரு சமயத்திற்கு தேவை. எனவே சமயத்திற்கு முதல்ல தேவையானது மித்தாலஜி, புராணம். இரண்டாவது எது என்று சொன்னால் வழிபாடுகின்ற முறை, வழிபாட்டு சடங்குகள், எப்படி ஹவ் டு ப்ரே காட், அது முக்கியம். வழிபாட்டு முறைகள், நாம கிரியைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வழிபாட்டு முறைகள் முக்கியம். 3வது தோத்திர பாடல்கள். 3வது வழிபடுறோம் இல்லையா, தோத்திரம் வேணும், தோத்திர பாடல்கள். 4வது தான் தத்துவம், பிலாசபி. அப்போ ஒரு சமயம் என்று சொன்னால் முதலாவதாக மித்தாலஜி என்கின்ற புராணம், 2வது வழிபாட்டு முறைகள், சடங்குகள், வழிபாட்டு முறைகள் எல்லாம் ரிச்சுவல்ஸ் சொல்றாங்க, செரிமனிஸ், ரிச்சுவல்ஸ் சொல்றாங்க 2. 3வது தோத்திர பாடல்கள், இம்ஸ், பிரேயர் சாங்ஸ், வழிபாட்டு பாடல்கள். 4வது தத்துவம். இப்ப நீங்க நம்ம சைவத்தை எடுத்துங்க, சைவத்துல புராணம் இருக்கின்றது, வழிபாட்டு முறைகளை சொல்லுகின்ற ஆகமங்கள் இருக்கின்றன, அல்லது திருமுறைகள் இருக்கிறது பார்க்கிறோம். தோத்திரங்கள், சாத்திர தோத்திரங்கள் நமக்கு இருக்கிறது. தோத்திரம் என்பது வழிபாட்டுக்கு சொல்லுகின்ற தோத்திர பாடல்கள். தத்துவம் என்றால் சாத்திரங்கள். தோத்திரமும் சாத்திரமும் ஆனார் பாடுறாங்க அப்பர் பெருமான். எனவே சமயத்தில் 4 இருக்கின்றான். அதனால் சம்ஹிதை என்பது இப்படிலாம் இருக்கணுன்றாங்க. அடுத்தது ஆகமம் பார்த்தாச்சு, தந்திரம் பார்த்தாச்சு, மகாதந்திரம் பார்த்துட்டோம், சம்ஹிதை பார்த்துட்டோம். அப்புறம் சிவஞானம். சிவஞானம் என்பது மிக முக்கியமாக பார்க்கணும். பெருமானுடைய வடிவம் இருக்கு இல்லையா, மகேஸ்வர மூர்த்தங்கள் நமக்கு வழிபடுறோம் இல்லையா, பெருமானுடைய வடிவம்
அந்த பெருமானுடைய வடிவத்தை இரண்டாக சொல்லுகிறார்கள். பெருமானுடைய வடிவத்தை அவபோத வடிவம், நாத வடிவம் இரண்டா சொல்றாங்க. அவபோத வடிவம், நாத வடிவம். அவபோத வடிவம்னா என்ன அர்த்தம்? நாம் சொல்லுகின்ற தத்துவங்கள் எத்தனையோ சொல்றேன், 36 தத்துவம் சொல்ற, 96 தத்துவம் சொல்றோம் இல்லையா, இதையெல்லாம் கடந்திருக்கிற ஒரு வடிவம் பெருமானுடையது. சொல்லுக்கும் மனத்துக்கும் அகப்படாமல், நம்முடைய அறிவுக்கும் அகப்படாமல், ஆன்ம அறிவுக்கு அகப்படாமல் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறார் இல்லையா, அது அவபோத வடிவம். அப்புறம் நாத வடிவம், அதுதான் நாம் சொல்லுகின்ற ஞானத்தை சொல்லுகின்ற சாத்திரங்கள் போன்றவை. உபதேசிப்பதற்கும் உபாசனைக்கும் உரிய சாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த சாத்திரங்கள் எல்லாம் நாத வடிவம் என்று இரண்டு சொன்னார். எனவே நாத வடிவாக இருக்கின்ற இந்த சாத்திரங்கள் தான் நமக்கு பிறவியை நீக்குவதற்கு இவையெல்லாம் உதவுவதாலே பெருமான் இரண்டு வடிவாக இருக்கிறான். அதனால்தான் மறையுமாய் மறையின் பொருளுமாய் என் மனத்திடை மன்னிய மன்னே, மாணிக்கவாசகர் பாடுற பொழுது மறையுமாய் மறையின் பொருளுமாய், நீ மறையாக இருக்கிறாய், மறையின் பொருளாக இருக்கிறாய். மறையாக இருக்கிறாய் என்பதுதான் நாத வடிவம், மறையின் பொருளாக இருக்கிறாய் என்பதுதான் அவபோத வடிவம் என்று இப்படி ஆகமங்களுக்குள்ளே போவதற்கு முன்னாலே இது போன்ற செய்திகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை நாம் இன்றைக்கு ஓரளவு நாம் தெரிந்து கொள்ளலாம் இருக்குதான் இந்த பெயர்களை நாம் சொல்லியிருக்கிறேன். ஆகமம், தந்திரம், மகாதந்திரம் என்று ஒன்று, சம்ஹிதை, சிவஞானம் என்று இத்தனை வகையாக இருக்கிறது. பொதுவாக சொல்லுகிற பொழுது ஆகமங்கள் நமக்கு சிவாகமங்கள் 28 சொல்வாங்க, உபாகமங்கள் 207 சொல்றாங்க. இது ஒரு கணக்கு தான். ஆனால் திருமந்திரத்திலும் சரி, சேக்கிழாரும் சரி, ஆகமலை சொல்றபடி என்ன சொல்றார்? திருமந்திரத்தில் நான் முதல்ல படிக்கிறேன். அண்ணல் அருளால் ஆகம சிறப்பை பற்றி சொல்றார் திருமந்திரத்துல. அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் 28 கோடி 100,000 எண்ணில் 28 கோடின்றார். 28 நாம சொன்னோம் ஆகமம், அதை எடுத்துக்கிறார். 28 கோடி என்று வைத்து 100,000 28 சொல்றாங்க. இப்ப எப்படி 33 கோடி தேவர்கள் சொல்றோம் இல்லையா, 33 கோடி தேவர்கள் சொன்னா என்ன அர்த்தம்? 33 பேர் தானே, அப்புறம் தானே கோடி அதுல வர, அவங்கள அடங்குறாங்க இல்லையா. எனவே 33 தேவர்கள் மிக முக்கியம். ஆதித்தர் 12, கபிலர் 11 பேர் சொல்றாங்க, அஸ்வினி தேவர் சொல்றாங்க 2 பேரா சொல்றாங்க, அஷ்டவசுக்கள் 8 சொல்றாங்க. இதை சேர்த்தா 33 வரும் இல்லையா. 33 தேவர்கள் உங்களுக்கு தெரியும். ஆனா 33 தேவர்கள் சொல்ற மாதிரி இங்க என்ன சொன்னா 28 சொன்னதுனால என்ன பண்ணார், 28 எடுத்துட்டார். எண்ணினால் அதை கணக்கிட்டால் 20 எண் என்றால் 28, அதோட முடிக்கலாம் இல்லையா. 28 அப்படி முடிக்கல. எண்ணில் 20 கோடி 100,000 கணக்கில். உபாகமங்கள் இருக்கலாம், மூலாகம் நிறைய இருக்கலாம். எனவே 28 என்று ஒரு வகை, சைவாகம் 28 என்று ஒரு மரபு என்று அவரே என்ன சொல்றார், பின்னவர் ஈசன் விழுப்பம் உரைத்தன. இவையெல்லாம் பெருமானுடைய பெருமையை சொல்வதற்காக வந்த சைவாகமங்கள் என்று அங்கே திருமலை சொல்கிறான் பார்க்கிறோம். அதைத்தான் சேக்கிழார் அப்படியே சொல்றார். எண்ணில் கோடி ஆகமங்கள், எண்ணில் ஆகமங்கள் இயம்பிய இறைவர், எண்ணில்லாத எண்ணற்ற, அவர் 28 சொல்லல, எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் என்பதாலே கணக்கற்ற என்ற ஆகமலை சொன்னார் என்பது ஒரு மரபு. எவ்வளவோ சொல்லியிருக்கிறார் பெருமா, வேதங்கள் எவ்வளவோ, அதையெல்லாம் தொகுத்தவர் 4ஆக தொகுத்தார் வியாசர். அதே போல ஆகமங்கள் எவ்வளவோ, அதை பின்னாலே தொகுத்தவர்கள் 28ஆக தொகுத்தார்கள். அதை தொகுத்து பெருமான் சொன்னான். அதை யார் யார் என்னென்ன ஆகமங்களை கேட்டார்கள், எத்தனை ஆகமங்களை கேட்டார்கள் என்பதைத்தான் ஆகமத்தினுடைய வரலாறாக திருமலை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால முதல்ல என்ன செய்யணும், இப்போ 28 ஆகமங்கள் 207 உபாகமங்கள் வைத்துக் கொண்டிருக்கும். அதுக்கப்புறம் எண்ணில்லாத ஆகமங்கள், கணக்கற்ற ஆகமங்கள் இருக்கின்றன. வேதங்களை எப்படி இருந்ததோ அதேபோல ஆகமங்களோட கணக்கற்றவையா இருந்தன. ஆனால் அவற்றையெல்லாம் தொகுத்து 28 சொன்னான்னு பார்க்கிறோம். நீங்க உள்ள வந்தீங்கன்னா, திருமந்திரத்துல போனீங்கன்னா அவர் என்ன பண்றார், எங்களுக்கெல்லாம் நந்தி பெருமான் 9 தான் சொன்னார், 9 ஆகமம் தான் சொன்னார். எண்ணில்லாத ஆகமம்னு சொல்றாங்க முதல்ல, அப்புறம் 9 ஆகமம் தான்றார்.
நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றான். அது என்ன ஆகம்னு சொல்ல போறார். நவ ஆகமங்கள் 9 ஆகமங்களை நந்தி பெற்றான் என்று பார்க்கணும். நாம திருவாசகம் நடத்தும்போது கொஞ்சம் சொல்லியிருக்கிறோம். அவ 9 ஆகம்னா என்ன அர்த்தம்? 28 ஆகமத்துல 9 ஆகமும் சிறப்பா சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு நந்திய பெருமான். நான் அதைத்தான் இங்க திருமந்திரத்தை சொல்றேன் என்றால் 28 ஆகமுடைய சாரம் அல்ல. சேக்கிழார் கொள்கைப்படி தன்னிலவு வார்சடை பெருமான் தந்த ஆகமப் பொருளை மண்ணுலகில் திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப அவர் வாக்கினால் தமிழால சொன்னார்ன்றார். எத்தனை ஆகம்னு சொல்லல. வார்சடை பெருமான் தந்த நிலமணிந்திருக்கிற சடை உள்ள பெருமான் அணிந்த சொல்லியிருக்கின்ற ஆகம பொருளைனார். ஆகமத்தைன்னு சொல்லல. ஆகம பொருள் என்றால் உள்கருத்து. ஒவ்வொரு ஆகமத்துக்கு உள்கருத்து இருக்கு இல்லையா, அதை சாரத்தை எடுத்து சொல்லுகிறார் என்று அவர் பாடுறார். எனவே 28 ஆகமம், அதுல 9 ஆகமம் தான் சிறப்பாக என்றெல்லாம் ஆகம எண்ணிக்கை, ஆகமனுடைய பெயர்கள், உபாகமனுடைய எண்ணிக்கை, இதற்கு மேல் கணக்கற்ற ஆகமங்கள் என்று ஆகமனை பற்றிய செய்திகளை நாம பார்க்கிறோம். அதுல மாணிக்கவாசகர் என்ன செய்தார்? மண்ணு மாமலை மகேந்திர மதையில் சொன்ன ஆகம்னா இல்லையா, சொன்ன ஆகம்னு சொன்னார். இதை நான் நடத்த போது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எப்படி சொல்லியிருக்கணும்? மகேந்திர மலையிலே ஆகமங்களை சொன்னார் தானே சொல்லியிருக்கணும். சொன்ன ஆகம் என்றால் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஆகம்னு அர்த்தம். ஏற்கனவே சொல்லப்பட்ட ஆகம் யாருக்கு சொன்னது? உமையம்மைக்கு சொன்னது. நந்திதேவருக்கு சொல்லியிருக்கலாம். கல்லால் நிழல் இருந்து அறம்பொருள் இன்பம் வீடு சொன்னான்னு வருது இல்லையா? கல்லால் இழந்து அறம்பொருள் வீடு சொன்னானே, எத்தனை பேருக்கு சொன்னான் என்றால் 4 என்று சொல்றாங்க. திருமறையில 4 வருது. ஞானசம்பந்த பெருமான் இடத்துல 2 சொன்னான்னு வருது. குற்றால புராணம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். குற்றாலத்தில் 4 2 1 சொன்னான்னு வருது. அப்படி பல்வேறு வகையாக 4 சொன்னார், 2 சொன்னார் என்றால் திருமால் 4 சொன்னார். 4 என்று சொன்னால் சனகாரி ஒலிவருக்கு சொன்னார், அகத்தியர் போன்றவர்களுக்கு சொன்னார். 1 என்று சொன்னால் நந்தி தேவருக்கு சொன்னார் என்று இப்படிலாம் உரை எழுதுறாங்க. பாட்டில் அப்படி இருக்கிறது. கல்லால் நிழலை ஞானசம்பந்த பெருமான் 4 உரைத்தான். மாணிக்கவாசகர் அன்று ஆளின் கீழ் 4 அறமுறைத்தான். 4 பேராக, 2 1 சொல்லப்படுவதாலே உரையாசிரியர்கள் அங்கங்கே பெருமான் அறங்களை ஒவ்வொருக்கும் சொல்லியிருக்கிறார் என்று உரை எழுதுறாங்க. அதுபோல இங்க மகேந்திரத்துல யாருக்கு சொன்னான்? பொதுவா சொன்ன ஆகம்னு அங்க சொல்லிட்டார் முதல்ல. அதையேதான் மறுபடியும் சொன்னோம். என்ன பண்ணோம்? இதெல்லாம் இதுக்கிடையில் என்ன நடந்தது? கைலாயத்துல உமையம்மைக்கு அந்த ஆகமனை சொன்னதுனால அந்த அம்மா அலட்சியமா இருந்தாங்கன்னா அவர் திருவாசகர் சொல்லல, சேக்கிடாரே சொல்லல. நாம் படித்த திருவிளையாடு புராணம் கந்த புராணத்தில் வருகின்றது. எனவே அங்க இருக்கிறதால இவங்க அதை சொல்லல. திருவாசகத்துல அவர் அதை வெளிப்படுத்தல. அதை ஏன் நாம சொல்லுவானே? மீண்டும் மகேந்திரத்தில இருந்து 5 பேருக்கு சொன்னார். அதை நாம சொல்லுவதுதான். மாணிக்கவா என்ன செய்தார்? உமையம்மை கேட்டதை பற்றியோ, அவர் அலட்சியமா இருந்தனால இங்க வந்து கல்லாடத்துல பூஜை பண்ணார், பஞ்சப்பள்ளியில பூஜை பண்ணார், மலைவீசிய படலமாக இருந்தார், வரைஞர் மகளாக இருந்தார், இதெல்லாம் வந்து சொல்லி குறிப்பா சொல்லிட்டார். ஏன் இங்கே வந்தார்கள், கல்லாடத்துல பூஜை ஏன் செய்தார்கள் என்பதற்கெல்லாம் விளக்க நாம தருகின்ற பொழுது படித்தவர்கள் விளங்கிக் கொள்வார் என்றுதான் மாணிக்க வாசகர் அந்த விஷயத்தை சொல்லல. ஆனால் முடிக்கிற போது முன்னால் மறுபடியும் அங்க சொல்ல பாருங்க, மற்ற அவை தம்மை மாவேட்டாகிய ஆகமம் வலைவீசி நந்தி தேவர் சுறாமினா இருந்து விழுங்கி அந்த சுவடிகளை வாங்கி கொண்டார் பெருமான். மாவேட்டாகிய ஆகமத்தை வாங்கினார். வாங்கி சும்மா இல்லை. 2 விஷயம். ஒன்று உத்தரகோசம் அங்கே சென்று உமையம்மைக்கு சொன்னார் இருக்கிறது. இன்னொன்று மற்ற அவை தம்மை. இவர் என்ன எடுக்கிறார் மாணிக்கவாசன்? மற்ற அவை தம்மை மகேந்திரத்தில் இருந்து உற்ற 5 முகங்களால் படித்தருளினார். 5 முகங்களாலே மகேந்திரத்தில இருந்து முனிவர்களுக்கு சொன்னார். 5 முகங்களால் சொன்னார் என்று வருகின்றது. அந்த விஷயத்தை தான் இங்க திருமணத்தில் அவர் எடுக்கிறார். திருவாசகத்திற்கு பின்னால் தான் திருமூலர். திருமூலர் திருமந்திரத்தை எழுதுவதற்கே என்ன காரணம்? பெருமானுடைய அருள், அது ஒரு காரணம். அவருடைய ஆணை ஒரு காரணம். அது இல்லாமல் மாணிக்க வாசகர் ஆகமத்தை பற்றிய குறிப்பு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் இதை விரிவாக சொல்ல வேண்டும் என்று ஆகமச் சிறப்பாக, ஆகமச் சிறப்பு என்று ஒரு பகுதி,
தமக்கு கிடைத்த 9 ஆகமங்களுடைய சாரமாக ஒரு நூல் என்ற ஒரு பெரிய கொடை, அதாவது கான்ட்ரிபியூஷன் டு த லாங்குவேஜ்னுவாங்க. இது கான்ட்ரிபியூஷன் டு த ரிலிஜன், நம்முடைய சைவ சமயத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு கான்ட்ரிபியூஷன், பெரிய நன்கொடையாக அருட்கொடையாக தந்திருக்கிறார் திருமந்திரத்துல. அது 9 ஆகமுடைய சாரம், அது தனியா இருக்குது அந்த நூல். அந்த நூலுடைய இன்னொரு சிறப்பு, ஆகம வரலாற்றை சொல்லுகிறார். அதை மட்டும் நாம் இன்னைக்கு நாம் படிக்கலாம். அதுதான் நான் தொடங்கி இருக்கிறேன். இப்ப ஆகமனுடைய பின்னணியோடு சொல்லியாச்சு. இனிமேற்பட்டு அடுத்த வாரம் தான், இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சு, திங்கட்கிழமை நம்ம சந்திக்கிற பொழுது திருமந்திரத்தில் ஆகம முறைகள் என்ன, அது என்னென்ன இருக்கிறது என்பதை நாம் சொன்னால், திருவாசகத்துல ஆகமத்தை பற்றி சொன்ன அந்த அருள் விளையாடலை நாம் ஓரளவு புரிந்து கொண்டதா ஆகும் என்பதாலே நான் அந்த அளவோடு நான் நிறுத்தினேன். இனி ஆகம சிறப்பு என்ற திருமந்திரத்தை நீங்க அடுத்த வகுப்பு கூட கொண்டு வரலாம். வெறும் நூல் கொண்டாடணும்னு பரவாயில்ல. இல்லை உங்களுக்கு ஏதாவது இங்க அந்த கூகுள்ல பார்த்து நீங்க செக் பண்ணி கூட எடுத்து கொண்டா வைத்துக் கொள்ளலாம். வேண்டுமென்றால் பாட்டு, எல்லா பாட்டும் படிக்க போறதில்ல, முக்கியமான பாடலை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். எனவே ஆகம சிறப்பை பற்றி நம்ம அதையும் பெரிய புராண செய்தியும் சேர்த்து சொல்லி ஓரளவு சொன்னால் ஆகமத்தை பற்றிய ஓரளவு நமக்கு அறிந்து கொண்டதா ஆகும். இன்னும் பல செய்திகள், ஆகமனை பற்றி நிறைய செய்திகள், அதெல்லாம் அவ்வப்பொழுது அங்கங்கே நாம் சிலவற்றை சொல்லி நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதோடு இன்றைக்கு நான் நம்முடைய வகுப்பை இன்னைக்கு நான் நிறைவு செய்கின்றேன். திங்கட்கிழமை மீண்டும் ஆகமத்தை பற்றி நாம் சிந்திக்கலாம் என்று கூறி, நண்பர்களுக்கெல்லாம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாம், இல்லை என்றால் நாம் நிறைவு செய்யலாம். மையம் இருக்காங்கம்மா? நிறைவு பண்ணலாங்க ஐயா. சரிம்மா, சரிம்மா. ரொம்ப சிறப்பான செய்தி சொன்னீங்க இன்னைக்கு வகுப்பு. ஏன்னா ஆகமத்துடைய பின்னணி தெரிஞ்சுட்டா நல்லது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. அது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குங்க, ஆகமங்கள்னா என்ன, இப்போ நம்மளுடைய ஜெனரேஷன்ல ஆகமங்கள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நல்ல தெளிவான விளக்கம். ஏற்கனவே ஒரு தடவை ஆகமத்தை பத்தி ஒரு வகுப்பு இருக்குங்க நமக்கு. சொல்லிருப்போம். பலம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நிர்மலி வேலியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. திங்கட்கிழமை சந்திக்கலாம். சுபாஷினி வணக்கம், சுமாலினா வணக்கம், விஷ்ணுமா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம், நன்றி. சந்திக்கலாம். சரி, வணக்கம்.